வயது குறித்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அழைப்பை பெற்று அவருடைய பணியிலும் ஊழிய காலங்களிலும் பின் தொடர்ந்து வந்த ஒரு கடவுளை இயேசு கிறிஸ்துவின் சீடர் சொல்லியிருக்கிற ஒரு காரியம், விசுவாசத்தை கிறிஸ்து இயேசுக்குள் தன்னை நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபை பொருந்திய தேவன் தானே கொஞ்ச காலம் பாடல்களை உங்களை ஸ்திரப்படுத்தி சீர்படுத்தி பலப்படுத்தி நிறைவேற்றுவாராக. அங்கே ஆவிக்குரிய ஒரு போதனையோடு சரீரபரமான ஒரு உற்சாகத்தையும் அதை பகிர்ந்து கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். அவர்களுடைய சரீரத்தில் இந்த வயதான காலத்தில் பலவிதமான மாற்றங்கள் மூலமாக ஏற்படுகிற சூழ்நிலையை நாம் அறிந்திருக்கின்றோம். அது ஒன்று பலவீனம். ஆனால் பேதுரு சொல்கிறார், நீங்கள் கிறிஸ்துவை நீங்கள் பற்றிக் கொள்ளுங்கள், அவரை முழுமையாக பற்றிக் கொள்ளுங்கள், அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்துவார், உங்களை வழிநடத்துவார். மோசேயும் ஆரோனையும் குறித்து வேதத்திலே சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்றால், அவர்கள் பார்வோனுக்கு முன்னதாக கடவுளால் அழைப்பு பெற்று இஸ்ரவேல் மக்களை பார்வோனுடைய கரத்திலிருந்து விடுவிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அங்கே அழைப்பு பெற்றார்கள். அதை நீங்கள் கவனிங்கள். மோசேயும் ஆரோனும் அவருடைய விருப்பப்படி அந்த ஊழியத்திற்கு செல்லவில்லை. கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்டு இந்த விடுதலை ஊழியத்திற்காக அழைக்கப்பட்டவர்கள். ஆகவே மோசே இப்பொழுது சொல்கிறார், ஆண்டவரே, என்னால் பேச முடியாது, நான் திக்கு வாயுள்ளவன். ஆகவே உடைய பணியை நான் இவ்வளவு பெரிய அரசியலிடம் போய் எவ்விதமாக சொல்கிறது, அதை அவன் கேட்க மாட்டானே என்று சொல்லி அவன் தன்னுடைய குறைகளை சொல்கிறார். ஆண்டவர் சொல்கிறார், உன்னுடைய வாயை கொடுத்தவர் யார் என்று சொல்லி அவனை மீண்டும் திடப்படுத்தின மட்டுமல்ல, சரி உன்னுடைய தர்மம் இருந்தாலும் என்னுடைய பணியை நான் செய்வதற்கு உன்னை தேர்ந்தெடுத்தனால் உன்னை நான் விட மாட்டேன். நான் உன்னோடு கூட இந்த பணியை செய்ய உதவியாக இருக்கும்படி யாரை அனுப்புவேன், உன்னுடைய சகோதரனாக ஆரோனை அனுப்புவேன் என்று சொல்கிறார். அதை குறித்து நாம் பார்க்கும்போது இதுக்கு நம்ம மோசேயும் ஆரோனும் பார்வோனுக்கு முன்னதாக இருக்கும் பொழுது அவருடைய வயது குறித்து போடப்பட்டிருக்கின்றது. அவருடைய வயது என்ன என்று தெரியுமா? ஆரோனுக்கு 83 வயது, மோசேக்கு 80 வயது. அவர் பார்வோனுக்கு முன்னால் இவர்கள் இருவரும் கடவுளுடைய திட்டத்தை நிறைவேற்றும்படியாக அவர்கள் அனுப்பப்பட்ட ஒரு நேரம் சாதாரண ஒரு நேரம் இல்லை. இதற்கு ஒரு அரசாங்கமோ திருச்சபையோ ஒரு மனிதனுக்குரிய ஒரு வயது வரம்பை அவர்கள் எத்தனையோ விதத்தில் அவர்கள் அதை குறித்து நிர்ணயிக்கலாம். ஆனால் கடவுளுடைய திட்டத்தில் பார்க்கும்போது இந்த முதியோர் உண்மையாகவே ஒதுக்கப்பட்டவர்கள் அல்ல, அவர்கள் தேவனுடைய திருப்பணிக்காக அவர்கள் அழைக்கப்பட்ட மக்கள். தேவனுடைய திருப்பணியை செய்வதில் அவர்கள் கடைசி வரைக்கும் நிலைத்திருப்பது தேவனுடைய சித்தமாக இருக்கின்றது. அவர் திருச்சபையில் இருக்கின்ற மூப்பர்கள் நியாயம் என்று சொல்லும் பொழுது மூப்பர்களுக்காக பரிதாபப்பட்டு அவர்களை நோய் விசாரித்து அனுப்புவதற்காக இல்ல, இந்த மூப்பர்கள் திருச்சபையில் தொடர்ந்து தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள். ஆகவே தேவனுடைய பணியிலே கடவுள் நம்மை அழைக்கும் பொழுது அவரே நம்மை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். 93ஆம் சங்கீதம் கடைசி வசனத்தில் நாம் அதை வாசித்தோம். 93ஆம் சங்கீதம் 15ஆம் வசனம், அவர்கள் முதிர் வயதிலும் கனிதற்கு புஷ்டியும் பசுமையாகவும் இருப்பார்கள். சங்கீதக்காரருடைய வாக்குகளை காணப்பட்ட ஒரு அனுபவம். தாவீதுடைய சங்கீதத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது அதை குறித்து நான் அதிகமாக சொல்லவில்லை. எந்த புஸ்தகத்தை நாம் ஒரு வேதத்திலே வாசித்தாலும் நாம் எந்த புஸ்தகத்தை அதிகமாக நேசித்து வாசிக்கின்றோம்? சங்கீதங்களை மட்டும்தான். சங்கீத புஸ்தகங்களே நிறைய சங்கீத இடத்தை தான் நாம் அதிகமாக நேசித்து வாசிக்கிறோம். நம்முடைய குடும்பங்களில் சிறு பிள்ளைகளுக்கு கூட சிறு வயதிலிருந்து இந்த சங்கீதங்களை சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். அருமையான சங்கீதங்கள். 23ஆம் சங்கீதம் தெரிஞ்ச சங்கீதத்தை நான் சொன்னேன். கர்த்தர் என் மெய்ப்பராயிருக்கிறார், எனக்கு ஒன்றுமே இந்த வாழ்க்கையில குறைவு என்பதே இல்லை. எவ்வளவு அருமையான ஒரு காரியம். என்னுடைய பெற்றோர்கள் என்னுடைய பிள்ளைகளை என்னை கவனிப்பதில்லை, என்னுடைய உறவினர்கள் என்னை கைவிட்டு விட்டார்கள்,
ஒருவேளை என்னுடைய திருச்சபை எங்களுக்கு அநேகமான வாய்ப்புகளை அளித்துவிட்டது என்று சொல்லி நாம் அங்கலாய்க்க தேவையில்லை. ஆனால் அழகாக சங்கீதக்காரர் சொன்னார், கர்த்தர் நம்மை வழிநடத்துகிறவராக இருக்கின்ற காரணத்தினாலே அவர் இருக்கும் பொழுது எனக்கு வாழ்க்கையில் குறைவு என்பதே இல்லை என்ற ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை கொடுக்கின்றார். 121 சங்கீதத்தை நான் பார்க்கும்போது, எனக்கு ஒத்தாசை இருப்பதற்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். இரண்டாவது, உலகத்தில் எனக்கு எந்த மனிதனும் கொடுக்க முடியாத ஆசீர்வாதத்தை பரலோகத்தில் வானத்தின் பூமியில் உண்டான கர்த்தர் எனக்கு அனுதினமும் கொடுக்கிறார். என் காலை தள்ளாடுவார். அவர் என் வழியை அவர் குறிப்பிட்டார். அவரை எனக்கு எதிர்த்து வருகிற எல்லா சக்திகளையும் அவர் முறியடிக்கின்றார். ஆகவே நான் அவரை நோக்கி பார்க்கின்ற அனுபவம் என்று சொல்லி